ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருச்சு. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே தான் மீண்டும் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வெகு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா டுடே நடத்தின ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் டிவிக்கு ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்? அதான் இப்போ என்னென்னா, இப்போ முதல்ல நம்ம இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் வரக்கூடிய முடிவுகள்லாம் ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. நிறையா நேரங்கள் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப தவறாக போய் முடிஞ்சிருக்கு. குறிப்பாக 2024 அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே தவறாக போச்சு. எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, பிஜேபி ஸ்வீப் பண்ண போகிறாங்க, 350 to 400 சீட்ஸ் வந்து என்டிஏ வாங்க போகிறாங்கன்ற மாதிரி எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணாங்க. கடைசியில் அந்த விஷயம் நடக்கலை. எதிர்பார்த்ததை விட ஒரு 100 சீட் கம்மியாக தான் வந்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா 2016 ட்ரம்ப் ஜெயிக்க மாட்டார்னு எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. யூஎஸ்ல எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அங்கேயும் தவறாக போய் முடிஞ்சது. 21 வெஸ்ட் பெங்காலில் இதே இது நடந்தது. எல்லாம் பரவாயில்ல, எதிர்பார்த்தது என்னன்னா பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. கடைசியில் பிஜேபி ஜெயிக்கல. ஸோ அதனால எக்ஸிட் போல்ஸ் கரெக்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது ஒப்பீனியன் போலாக இருந்தால் நம்ம டிஸ்கஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் ஒப்பீனியன் போல்ஸை நம்ம பெரிய லெவலில் விமர்சிச்சிருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒப்பீனியன் போலை விட எக்ஸிட் போல்ஸ் கொஞ்சம் கூட ஆக்யூரேட்டாக இருக்கும். ஏன் ஆக்யூரேட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, ஒப்பீனியன் போல்ன்றது ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ, அதாவது எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி போய் எடுப்பாங்க, இல்லாட்டி 2 வாரத்துக்கு முன்னாடி எடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார், நான் இந்த கட்சிக்கு போடலான்ற உத்தேசத்தில் இருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் எலெக்ஷன் அன்றைக்கி வேறு எங்கே வேணாலும் அவர் போடலாம். லாஸ்ட் மினிட்ல கூட அவருக்கு மைண்டு சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் ஒப்பீனியன் போல்ஸ் பெருசாக ஆக்யூரேட்டாக இருக்காது. பட் எக்ஸிட் போலை பொறுத்தளவில் ஒருத்தர் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறது. அதனால அது ஓரளவுக்கு பார்த்தோம்னா ஆக்யூரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கேயும் என்னன்றதை நம்ம பார்க்கணுன்னா, இந்த நிறுவனங்களுக்கு நிறைய நேரங்கள் அஜெண்டா இருக்கும். ஒப்பீனியன் போலில் நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே சில சிக்கல்கள் இருக்குது. அதை தாண்டி அந்த நிறுவனங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அதுவும் ஒரு பெரிய சிக்கல். ஸோ அந்த பிரச்சனை எக்ஸிட் போல்ஸ்லேயும் இருக்கும். குறிப்பாக 2024 அந்த சிக்கல் இருக்கிறதா பார்க்குறேன். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்படி தப்பாகும்? அப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்க பிரச்சாரமும் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு எக்ஸிட் போல்ஸை நம்ம ஓரளவுக்கு நம்ம ரிலையபிளாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தளவில் முக்கியமாக நான் ஒவ்வொரு எக்ஸிட் போல் அந்த ஒவ்வொரு நிறுவனங்களோட டீட்டெயில்குள்ளே போக விரும்பலை. பட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரும்பான்மையான நிறுவனங்கள் டிஎம்கே அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய தம்பிங் மெஜாரிட்டியில் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல, ஒரு சின்ன தின் மெஜாரிட்டியில் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக டைம்ஸ் நவ் ஜேவிசி அந்த கருத்து கணிப்பு பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி ஜெயிக்கும், ஒரு தின் மெஜாரிட்டியில் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா டைம்ஸ் நவ்வை தவிர மற்ற எல்லா நிறுவனங்களுமே திமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா நெக் டு நெக் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. அதிமுக ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. திமுகவும் தாவேக்காவும் நெக் டு நெக் போகிற மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிறாங்க. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்க கணிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் பிரதீப் குப்தா, அவர் தான் 24 ரொம்ப மோசமான ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சு கடைசியில் 24 டிவியில் அழுதுட்டு இருந்ததெல்லாம் அவர் தான். ஸோ அவர் தான் இப்போ வந்து டிவிகேவுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, 98 to 120 சீட்ஸ் வரைக்கும் டிவிகே ஜெயிக்கும்னு சொல்கிறார். மற்ற எல்லா நிறுவனங்களும் சொல்கிறது என்னன்னா, டிவிகே ஒரு 10-30 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க. மோஸ்ட்லி அந்த நம்பர் தான் எல்லாரும் டிவிக்கே கொடுக்குறாங்க. திமுகவை பொறுத்தளவில் அரௌண்ட் ஒரு 90 to 130 சீட்ஸ் திமுகவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி பெரும்பான்மையான நிறுவனங்கள் சொல்கிறாங்க. அகெயின் நான் சொன்ன மாதிரி இதை நம்ம பெருசாக இதுதான் தெய்வ வாக்கு, இதான் ரிசல்ட் நம்ம பார்க்கக்கூடாது. இன்னொன்று நான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்க்குறேன்னா, டிவிகேவுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இது ஏதோ கோவத்துலலாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இது நான் ரொம்ப ஃபேக்சுவலாக ஓப்பனாகவே பேசுகிறேன். இப்போ எக்ஸிட் போல்ஸ்லையும் பார்த்தோன்னா சில சிக்கல்கள் இருக்குது. இப்போ எக்ஸிட் போல்ஸை எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தர் ஓட்டு போட்டு வராருல,
நிறைய பேர் பார்த்தோம்னா ஓப்பனாக சொல்ல விரும்ப மாட்டாங்க. யார் ஓப்பனாக சொல்லுவாங்க, யார் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க யாருக்கு ஓட் போட்டேன்றத. விஜய்க்கு போட்டவன் போடுறதுக்கு முன்னாடியே நான் விஜய்க்கு தான் போட போறேன்னு சொல்லிட்டு போறான். அவன் ஓட்டிங் போடுற இடத்துல போலிங் பூத்லயே அந்த கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன், ஏன்னா அதை அவன் ஒரு பிரச்சாரமா பார்க்குறான். அதனாலதான் விஜயோட ஓட்டர்ஸ் வந்து நாய்ஸியான ஓட்டர்ஸா இருப்பாங்க. யார் அமைதியா இருப்பாங்க? அதிமுக திமுக ஓட்டர்ஸ் அமைதியா இருப்பாங்க. ஸோ அதனால அமைதியா இருக்க ஓட்டர் உண்மையை சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு அதிமுகன்னு வச்சுப்போம், அதிமுக திமுக நீங்க அப்படியே நிக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தாவகைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம், தளபதி தளபதி தளபதினு கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போம். உங்கள்கிட்ட கேட்குறாங்க எக்ஸிட் போல் எடுக்கிறவங்க, டேனியல் நீங்க யாருக்கு ஓட் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? டிவிக்கு. ஐயோ மாற்றி சொன்னால் கடிச்சு வச்சிருவானுங்களே, நான் டிவிக்கு தாங்க போட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஒப்பீனியனை மாற்றி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆக்சுவலா யாருக்கு போட்டீங்கன்றத சீக்கிரட்டாகவே வச்சுக்கலான்னு விரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலா சத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஓப்பனாக பேசிடுவாங்க. ஆனால் இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்து நிறைய நேரங்களில் எக்ஸிட் போல்ஸில் அவங்க மாற்றி சொல்லுவாங்க. அந்த விஷயம் நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, நார்த் இந்தியன் மீடியாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழல் புரியலன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 months-ஆவே அவங்க விஜய்க்கு பெரிய ஹைப் கொடுக்குறாங்க. அவங்கள பொறுத்தளவில் விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நார்த் இந்தியன் மீடியா பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்களை விட நார்த் இந்தியன் மீடியா, நான் சொல்றது நேஷனல் மீடியா, பெரிய லெவலில் ஹைப் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் அது தவறுன்னு நான் பார்க்குறேன்னா, சீட் கன்வர்ஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் 15% ஓட்டு வாங்கலாம், 20 கூட வாங்கிடலாம். என்னை பொறுத்தளவில் மேபி அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் 10 வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 20 கூட நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சீட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு பெரிய நடிகரோட ஃபேம் மட்டும் பத்தாது, விஜய்ன்ற ஃபேமஸான ஸ்டார் இருக்காருன்றது மட்டும் பத்தாது. அது ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டார் பவர் விசிபிலிட்டியை கொடுக்கும், பெரிய ஒரு மாஸ் ரீச் இருக்கு, எல்லாம் பண்ணலாம். அதை தாண்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் வேணும், ஸ்ட்ராங்கான அரசியல் வேணும், கட்சி கட்டமைப்பு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் களத்தில் வேலை பார்க்க முடியும். விஜய் ஒரு 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவார், தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ரீச் இருக்குது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஓட்டாக போய் அறுவடை பண்ணணும்னா களத்தில் வேறு நிறைய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் ஓட்ஸாக மாறும். அது இல்லாமல் நீங்கள் விஜயை நம்பி இருக்கீங்கன்னா ஒரு அரவுண்ட் ஒரு 10-15% ஓட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் அதெல்லாம். ஸோ அதனால் இவங்க ரொம்ப அசால்ட்டாக சீட் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. 10-20ன்னு ஈஸியாக, 10-20லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இன்கேஸ் விஜய் ஒரு 20 சீட் வாங்குறாருன்னு வச்சுப்போமே, அது திமுக கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். விஜய் 20 சீட்ஸ்லாம் வாங்கிட்டாருன்னா 30% ஓட் வாங்க போறாருன்னு அர்த்தம், 25-30% ஓட்ஸ் வாங்க போறாருன்னு அர்த்தம். அப்போ அதிமுகவுக்கு டஃப் ஃபைட்லாம் கொடுக்க முடியாது, திமுக கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிடும். இப்போவே ஒரு விஷயம் கிளியராக இருக்கு, விஜயோட என்ட்ரியால் யார் இங்கே உள்ளே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கா? அதிமுக தான். அதில் எந்த குழப்பமுமே இல்லை. விஜயோட என்ட்ரியால இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுக தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது லாஜிக்கலாகவும் இருக்கு, நம்மளுமே சொல்ற விஷயம் அதுதான். விஜய் அதிமுக ஓட்ட உடைப்பாருன்னா சொல்றோம். ஆனா இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, பெரிய அளவுல விஜய் அதிமுக ஓட்ட உடைக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. அரௌண்ட் ஒரு 25% ஓட்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஏன்னா இப்ப 20-30 சீட்ஸ் ஜெயிக்கணும்னா 25% ஓட்ஸ் வேணும். அவ்வளவு ஓட்ஸை உடைக்கிறாங்கன்னா திமுக கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிருக்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே வெளிப்படலை. ஸோ அதனால நான் அந்த அளவுக்கு இருக்காதுன்றது என்னோட பார்வை. இதனால தான் விஜய்க்கு மட்டும் சொல்ல, இது என்டிகேவுக்கும் பொருந்தும். என்டிகே கொடுத்துருக்காங்க 1 to 5 சீட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. என்டிகேக்கு அவ்வளோ சீட்ஸ் வராதுன்றது என்னோட பார்வை. 1 to 5 சீட்ஸ் வாங்குற அளவுக்கு அந்த கன்வர்ஷன் இருக்காது. அவங்களுக்கு மேபி ஒரு 5-10% ஓட்ஸ் இருக்கும். அதை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை. இப்போ நம்ம கரூருக்கு இங்கே காரைக்குடிக்கு போனோம், உங்களுக்கு அங்கே சூழல் தெரியும். என்டிகேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட் அங்கே நிற்கிறார் சீமான். அங்கே களமான டஃபாக தான் இருக்குது, 4 corner ஃபைட்டு, எக்ஸாக்ட் 4 corner ஃபைட்டு. என்டிகே அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அங்கே இறக்கி ஃபைட் பண்ணுறாங்க. ஆனாலும் அங்கே டஃப்பான ஒரு சூழல் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த பிரச்சனை என்டிகேக்கு மட்டும் கிடையாது, டிவிகேவுக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, விஜயோட மாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் நீங்கள் சீட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா அது ஏதோ சும்மா கேக் வாக் கிடையாது. அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க என்டிகேவுக்கு 1 to 5 கொடுத்தது 1 to 6 கொடுத்துருக்காங்க, 5 to 8 கொடுத்துருக்காங்க. சாணக்கியா வந்து 5 to 8 கொடுத்துருக்காங்க. என்டிகேன்னு இல்லை, மற்றவைன்னு போட்டு 5 to 8 கொடுத்துருக்காங்க. அதில் என்டிகே உள்ள நிறையா இருக்குன்றது நம்மளோட புரிதல். சில கருத்து கணிப்புகள் என்டிகேன்னே பேர் போட்டு 1 to 5லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். என்னோட விருப்பம் என்னென்னா, தமிழ் நேஷனலிசம் ஜெயிக்கிறது நல்லது.
ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா சீட்ஸாக கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம். அந்த சிக்கல் விஜய்க்கும் இருக்குது, என்டிகேவுக்கும் இருக்குது. ஸோ இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா, திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்குது. இது அதிமுக ஜெயிக்க வேண்டிய டர்ன். ஸோ அதனால் அது நடக்கல. அதிமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்குது. டிவிகேவை ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்றதான் நான் பார்க்குறேன். இது அஃப்கோர்ஸ் இப்போ 4ஆம் தேதி வரப்போகுது, தப்பாக கரெக்டானு பார்க்கலாம். பட் என்னோட பார்வை என்னன்னா, டிவிகேவை ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். இதை எம்என்எம் கிட்டையும் பண்ணாங்க. எம்என்எம்க்கும் இதே மாதிரி தான் அதிகமாக கொடுத்தாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். சார் இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து டிவிகேக்கு வந்து மிகப்பெரிய ஓட் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து அடுத்த எலெக்ஷன்லேயும் வந்து கண்டினியூ ஆகுமா? அவங்களோட கள நேரம் எப்படி இருக்குன்றது பார்க்குறீங்க? டிவிகேவை பொறுத்தளவில் இதுதான் அவங்களோட பீக். இப்போ அவங்க வாங்கக்கூடிய ஓட்ஸ் இருக்குல்ல, அது 5% இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஆனால் இப்போ 2026 அவங்க வாங்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் தான் அவங்களோட பீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் வந்து சரியாக தான் போகுது. இது அவங்களுக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் தான் அவங்களால பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் 24ல் அவங்க கண்டெஸ்ட் பண்ணல. 24ல் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. ஏன் கண்டெஸ்ட் பண்ணலன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் தான் அவங்களால மேக்ஸிமம் இம்பேக்டை ஏற்படுத்த முடியும். ஸோ நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த பெரிய தாக்கம் அசம்பிளியில் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ 26ல் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போறாரு? சரி, விஜயோட ஆதரவாளர் என்ன பண்ண போறாங்க? தளபதினு ஒரு நாள் சொல்றீங்க, 2 நாள் சொல்றீங்க, 5 வருஷம் எதாவது சொல்லிட்டு இருப்பீங்களா? இப்போ ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடு இருக்குன்னா அதை வச்சு நிறைய பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு கட்சி என்ன பண்ணோம்னா கஸ்டடி டெத் பற்றி பேசும், நாளைக்கு டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு கட்சி பேசும், அதுக்கு அடுத்த நாள் டெவல்யூஷனில் பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனையை எடுத்து பேசும். இப்படி இஷ்யூ பேஸ்டாக மற்ற கட்சிகள் செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சித்தாந்தம் இருக்கும், சித்தாந்தத்தை மையமாக வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. டிவிக்கு கிட்ட அது எதுவும் கிடையாது. இன்னைக்கு தளபதினு பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு தளபதினு பேசிட்டு இருப்பீங்க, நாளைக்கு அதான் பேசுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சேச்சுரேஷன் வந்துடும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா விஜய் கண்டெஸ்ட் பண்றதுனால பெரிய ஒரு ஹைப் இருக்கு. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்னா அது அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். கமலுக்கு அதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நல்லா பண்றாரு, செகண்ட் எலெக்ஷன்ல ஸ்லைட்டா டிப் ஆகுது, அப்புறம் போக போக டக்குன்னு பார்த்தா அவரு கரைஞ்சு போயிடுறாரு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த ரசிகர்களோட எதிர்பார்ப்பை விஜயால இங்க பூர்த்தி பண்ண முடியாது. சினிமாவில் அவருக்கு பூர்த்தி பண்ண முடியும். சினிமாவை பொறுத்தளவுல 100 நாள் ஓடக்கூடிய படங்கள், பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை செட் பண்ணக்கூடிய படங்கள், எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணக்கூடிய படங்கள் அவர் கொடுக்குறாரு. அதுக்கு தான் அவரை கொண்டாடுறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல ஒரு வெற்றியாளனா என் தலைவனா நான் வச்சிருக்கேன், என் தலைவன் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு வெளுத்து வாங்கிடுவார். அரசியலை நீங்க அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றா இருக்கும், விஜயால அதை பூர்த்தி பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இப்ப தெரியாது அவங்களுக்கு, விஜய் 70% ஓட் வாங்க போறாரு, நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. சிஎம் ஆக போறாரு, நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்தாருன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு நடிச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்காது. அதிமுகவோட நிலைமை ஏன்னா இந்த தடவை வந்து இருக்கிறதுலே ஓவராலா கம்மியான ஓட் ஷேர் வாங்குவதா பெரும்பாலும் சொல்றாங்க. அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆயிடுவாங்களா? அதான். ஸோ இப்போ விஜயை பொறுத்தளவில் விஜய்க்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பெரிய ஒரு டிக்ளைன் இருக்கும். அவருக்கு பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் அரசியல் இருக்காது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேசுகிறார்ல மாநாட்டில், அப்போ இருந்த ஹைப்புமே போக போக கம்மியாகுது. அது காரணம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் நிறையா புதுசாக இருக்குது அதெல்லாம். அதுக்கப்புறம் அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, போக போக கம்மியாகுது. அதே தான் எலெக்ஷனும் நடக்கும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் டிக்ளைன் ஆகும். அதிமுகவை பொறுத்தளவில் இப்போ நமக்கு தெரியல, ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு நிறுவனம் மட்டும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன தின் மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. மற்ற எல்லாருமே அதிமுக தோக்குன்றாங்க. என்னோட கணிப்பும் அதான், அதிமுகவுக்கு சிக்கல் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் இவங்க சொல்கிற அளவுக்கு ஓட்டை உடைப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 10-15% ஓட்டை உடைக்கிறாருன்னு வச்சுப்போம். உடைக்கிறாருன்னா அது அதிமுகவுக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்துது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்க இப்போ அதிமுக ஆதரவாளர்கள் அதை ஏற்றுக்கல. விஜய் டார்கெட் பண்ணுறது அதிமுக ஓட்ஸ் தான். ரெண்டாவது, அதிமுக வாக்காளர்களுக்கு விஜய் அப்பீலிங்காகவும் இருப்பார். அவர் திமுக எதிர்ப்பையும் பண்ணுறாரு, ஒரு ஸ்டாராகவும் இருக்கார். எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஸ் அப்பீல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்கார். ஸோ அந்த வகையில் அதிமுக சாமானிய தொண்டர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு விஜய் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சரி, எனக்கு திமுகவையும் பிடிக்காது, எனக்கு இந்த பெரிய தலைவர்களை கொண்டாடுறது பிடிக்கும், ஒரு ஸ்டாரை கொண்டாடுறது பிடிக்கும், அந்த வாய்ப்பும் இருக்கு விஜய் கிட்ட. திமுகவும் எதிர்க்கலாம், விஜயும் நான் கொண்டாடிக்கலாம். அப்ப விஜயை வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து ரசிப்பாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு விஜய் இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ கிளியரா காட்டக்கூடியது அதிமுகவுக்கு சிக்கல் இருக்குன்றாங்க. பட் எனிவே, இது ஃபைனல் ரிசல்ட் இல்லை. ஆனா இப்ப அதிமுக தோக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதிமுக தோக்குறாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் தான் ஃபியூச்சர்ல. என்னோட ஆக்சுவல் எண்ணம் என்னன்னா, திமுக இன்னும் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க.
திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெரிய வீழ்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவுக்கு இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இருக்கு. தாவேக்காவுக்கு அதிகப்படியான ஓட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதிமுக இந்த எலெக்ஷனில் தோக்குறாங்கன்னா அதிமுகவுக்கு சிக்கல் தான். அதிமுகவை பொறுத்தளவு திரும்பி மீண்டு வர முடியாது. அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா இப்போ இபிஎஸ்க்கு இது வரைக்கும் அவருக்கு வெற்றியே கொடுக்க முடியல. தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் அதிமுக தோத்துக்கிட்டே இருக்கு இபிஎஸ் லீடர்ஷிப்பில். அதிமுக தொண்டர்களுக்கு இது பிடிக்காது. அதிமுக தொண்டர்கள் அதிமுக இருந்து எதிர்பார்க்கறது சிம்பிளான விஷயம்தான். திமுகவை எதிர்க்கணும், திமுகவை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போ இபிஎஸ் தோத்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் திமுக எதிர்ப்பை ஏதோ பண்ணுறாருன்னா அதை சீமானே பண்ணிட்டு இருக்காரு. சீமானும் திமுக எதிர்ப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு, ஜெயிக்கல. அப்போ எதுக்கு இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்? இன்ஃபேக்ட் திமுக எதிர்ப்பை இபிஎஸ்ஸை விட சீமான் இன்னும் பெட்டரா பண்ணுறாரு, விஜய் இன்னும் பெட்டரா பண்ணுறாரு திமுக எதிர்ப்பை. அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவில் திமுகவை எப்படியாவது எனக்கு கவுண்டர் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு வழி இல்லைன்னா, அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னா, ரைட் வேறு ஏதாவது ஆப்ஷனை பார்த்து போயிடலான்னு யோசிப்பாங்க. என்டிகே பக்கம் போகலாம், டிவிகே பக்கம் போகலாம், பிஜேபி பக்கம் போகலாம். குறைந்தபட்சம் பிஜேபி பக்கம் போனோம்னா சென்ட்ரலில் இருந்தால் அவங்க திமுகவை கொஞ்சம் வழி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் அதிமுகவுக்கு சிக்கலான எலெக்ஷன். அது போக இப்போ என்னன்னா, அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்புன்றது எங்களோட அரசியல் அப்படின்றத கைக்குள்ள வச்சுக்க முடியல. அந்த அரசியலை விட்டுட்டாங்க அவங்க. அதிமுகவோட அந்த அரசியலை தான் இன்னைக்கு என்டிகே, பாஜக, டிவிகே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குன்னா அதை நீங்கள் உங்கள் கைக்குள்ள வச்சுக்கணும். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கு வெளியில யாரும் பாஜக எதிர்ப்பு பேசல. பாஜக எதிர்ப்பு பேசக்கூடியவங்க எல்லாமே திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க. ஸோ அப்போ அந்த நரேட்டிவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திமுக கூட்டணி பாஜக எதிர்ப்பை பேசுறாங்க, அந்த கூட்டணிக்கு வெளியில யாருமே பாஜக எதிர்ப்பு பேசல. ஸோ பாஜக எதிர்ப்பு உனக்கு வேணும்னா என்கிட்ட தான் வரணும், அந்த ப்ராடக்ட் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதிமுக விற்கிற அந்த ப்ராடக்ட் மற்ற இடத்துலையும் இருக்கு. நீங்க அதிமுக தான் வந்து திமுக எதிர்ப்பை வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வேற இடத்துலையும் போகலாம். ஸோ அதனால அதிமுகவுக்கு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது, கரிஸ்மேட்டிக்கான லீடரும் இல்லை. இபிஎஸ் நல்ல புத்திசாலி தான், அதில் தான் எந்த குறைச்சலும் இல்லை. சாதாரண ஒரு ஆள் இவ்வளவு தூரம் பெருசாக வர்றாருன்னா அதெல்லாம் சும்மாலாம் வந்துட முடியாது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் அதிமுகவோட ஃபேஸாக இருக்கணும்னா ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடராக இருக்கணும், ஒரு பெர்ஃபார்மராக இருக்கணும். இப்போ விஜயால் அதை பண்ண முடியுதுல்ல, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கரெக்டோ தப்போ, ஸ்டாலின் சார்ன்றாரு, அவர் பேசுறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்குது, சினிமாக்காரராக இருக்காரு, ஒரு கிளாமர் இருக்கு. அண்ணாமலையால் அதை பண்ண முடியுது, சீமானால் பண்ண முடியுது. அந்த விஷயத்த இபிஎஸ்ஸால் பண்ண முடியல. ஸோ அதிமுகவுக்கு டஃப் டேஸ் அஹெட். என்டிகேவோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா போன தடவை 8% வாங்கியிருந்தாங்க, அதை தக்க வைப்பாங்களா இல்லை? எனக்கு என்னமோ என்டிகேவுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒன்று, திமுக அவங்களோட ஓட்ஸை தக்க வச்சுப்பாங்க, கொஞ்சம் வேணா கம்மியாகும், பட் ஓரளவுக்கு அவங்க ஓட்ஸை, அந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸை தக்க வச்சுப்பாங்க. அதிமுகவும் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் பாஜகவை சேர்த்துட்டாங்க, பிஎம்கேவை சேர்த்துட்டாங்க, தமிழ் மாநில காங்கிரஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் சேர்த்துட்டாங்கனாலே 2024 விட அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2024 என்டிகேவுக்கு 8% ஓட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தாங்க. அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருக்கும் போது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக ஓட்டு போடுறது வேஸ்ட், அதிமுக தோக்கும், கண்டிப்பா அதிமுக தோத்துருவாங்க. அப்ப அதிமுக தோத்துருவாங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம். அப்ப சரி, அதிமுக எப்படின்னு தோக்க தான் போறாங்க, குறைந்தபட்சம் ஒரு புது கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போமே, என்டிகே போட்டு பார்ப்போமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ 24ல அந்த அட்வான்டேஜ் இருந்தது. ஆனா இந்த எலெக்ஷன்ல திமுக ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுகவும் ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக புதுசா தாவேக்கா வராங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் குறி வைக்கிறதுக்கு. ஸோ தாவேக்கா புதுசா வரும்போது இப்ப நம்மளே எடுத்துப்போம், தாவேக்கா இல்லாம இருந்ததான் நம்ம என்டிகே பத்தி இன்னும் நிறைய பேசியிருப்போம். ஸோ தாவேக்கா உள்ள வரும்போது நம்ம என்டிகே பத்தி பேசுறது கொஞ்சம் கம்மியாகுது, தாவேக்காவை பத்தி நிறைய பேசுறோம். ஒரு புது ஃபோர்ஸா ஃப்ரெஷ்ஷா உள்ள வரும்போது நம்மளை விட மற்ற மீடியா இன்னும் நிறைய பேசியிருக்காங்க. இப்போ நானுமே நிறைய தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போறேன், மற்றவங்க போறதையும் நான் பார்க்குறேன். எல்லா தொலைக்காட்சி விவாதங்களும் தாவேக்காவை மையமாக வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. தாவேக்காவால் இது நடக்குமா அது நடக்குமா என்ன, அது டிஸ்கஷன் பார்த்தா தாவேக்காவை சுற்றி நடக்குது. ஸோ அப்போ நேச்சுரலாக பார்த்தோம்னா என்டிகே கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷரும் கம்மியாகுது, ப்ளஸ் ஓட்ஸ் உடைக்க போறாரு. அதே என்டிகே குறி வைக்கக்கூடிய அதே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் தாவேக்கா குறி வைக்குது. ஸோ அப்போ ஒரு திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு புதுசா இன்னொருத்தர் வந்திருக்காரு. நேத்து பிஜேபி, அதிமுக, என்டிகே இருந்தாங்க, இன்னைக்கு புதுசா இன்னொரு சக்தியும் அதே வாக்குகளை குறி வைக்குது. அப்ப
அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி பிஜேபிக்கும் பாதிப்பு இருக்கும், பிஜேபிக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி என்டிகேவுக்கும் பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால என்டிகேவுக்கும் சிக்கல் தான், பிஜேபிக்கும் சிக்கல் தான், அதிமுகவுக்கும் தாவேக்கா ஒரு சிக்கல் தான். என்டிகேவுக்கு ஓட் ஷேர் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சீட்ஸ் கன்வர்ஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு சீட் மேபி ஜெயிக்கலாம், இருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ஆனால் என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அவங்க ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, டிவிகே மாதிரி ஐடியாலஜி இல்லாத கட்சி கிடையாது. ஸோ என்டிகே திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய எலெக்ஷனில் ஸ்ட்ராங்காக திரும்பவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் உடனே கட்சியெலாம் கலைஞ்சு போயிடாது. அந்த பிடிப்புள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, கொள்கை பிடிப்புள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் சும்மா விட்டுட்டுலாம் போயிட மாட்டாங்க. விஜய் ரசிகர்கள் மாதிரி கிடையாது, விஜய் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிஎம் ஆகலப்பா, நம்ம படத்தையே பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு போக மாட்டாங்க. அவங்க அரசியல் மயப்பட்டவங்க. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் பின்னடைவாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ பெரும்பாலும் கருத்து கணிப்பு வந்து திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. திமுக 2வது முறையாக ஆட்சி அமைச்சா என்ன நடக்கும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக 2 தடவை ஆட்சி அமைக்கிறது நான் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு நல்லது இல்லை, ஆனால் அதை விட திமுகவுக்கு அது நல்லது கிடையாது. திமுக கையில் 2 தடவை அதிகாரம் வர்றது திமுகவுக்கு நல்லது கிடையாது. திமுகவை பொறுத்தளவில் இப்போ அதிகாரம் ஒருத்தர் கைக்கு வருதுன்னு வச்சுப்போமே, அதிகாரத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதிகாரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணேன்னா அதிகாரத்துக்கு தகுதி இல்லாதவனா நான் இருப்பேன். திமுகவுக்கு என்ன சிக்கல்னா, அதிகாரத்தை ஹேண்டில் பண்ணுறதுல திமுகன்ற அந்த கட்சிக்கு சிக்கல் இருக்குது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தளவில் சென்ட்ரலைஸ்டான ஒரு பார்ட்டி, மேலே தலைமை ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அட்லீஸ்ட் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த மாதிரி தான், ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரோல் மேலே இருக்கும், கீழே யாரும் வாலாட்ட முடியாது. அதனால எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. நியூஸ் பேப்பரில் நம்ம பேர் வந்துடக்கூடாது, நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்றதுல எல்லாரும் கவனமாக இருப்பாங்க. நானும் கிரவுண்டில் பார்த்துருக்கேன். சாதாரண கவுன்சிலர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் வட்ட செயலாளர்கள்லாம். திமுக பார்த்தீங்கன்னா கவுன்சிலரே பார்த்தோன்னா அவரு ஒரு குட்டி மந்திரி மாதிரி தான் இருப்பார். அவரும் ஒரு கெத்தை காட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஸ்லோவாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு ஒரு கோவத்தை அது ஏற்படுத்தும். கண்டினியூஸாக 2 டைம்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா அது பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் அந்த சென்ட்ரலைஸ்டான ஒரு பார்ட்டி கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் சென்ட்ரலைஸ்டாக மாறிடுச்சு, ஏறக்குறைய அதிமுக மாதிரி இன்னைக்கு திமுகவும் சென்ட்ரலைஸ்டாக மாறுது. பட் இருந்தாலுமே செகண்டரி லெவல் லீடர்ஸ்க்குலாம் பெரிய பவர் உண்டு. அவங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு நிறைய பவர் உண்டு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குறுநில மன்னர் இருப்பார். நீ அவங்களால ஈஸியாக தூக்கிலாம் போட்டுற முடியாது. அவங்க தலைமையை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால திமுகவை பொறுத்தளவு அவங்களாம் அனுசரித்து தான் போகணும். அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா அவரும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். அவர் ஏரியாவை அவரோட கோட்டையை வச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்கெல்லாம் அவங்களோட அதிகாரத்தை செலுத்துவாங்க கிரவுண்டில். அது மக்கள் நிறைய நேரங்களில் கோவப்படுத்தும். இது நான் கிரவுண்டில் ஒர்க் பண்ணும்போது நான் கண்கூடாக பார்த்தது. அதிமுகவுக்கு அந்த சிக்கல் பெருசாக இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா திமுக பெருசாக ஒர்க் பண்ணுவாங்க. அதிமுக பவரில் இருக்கும்போது திமுக 5 வருஷம் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் கடுமையாக ஒர்க் பண்ணியும் பெரிய ஸ்வீப்லாம் பண்ணல. 2 தடவை தோத்து பயங்கரமாக இபிஎஸ் சிஎம்மாக இருக்கும்போது கடுமையாக ஒர்க் பண்ணி இபிஎஸ் புதுசாக சிஎம் ஆனவர். அந்த டைமில் அவரோட கைகளும் ரொம்ப வீக்காக இருக்குது, கரங்களும் வீக்காக இருக்குது, பவர்ஃபுல்லான ஒரு லீடரை எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்படிலாம் இருக்கும்போதும் அவருக்கு எதிராக அவ்வளோ கேம்பெயின்லாம் பண்ணியும் திமுகவால் 21ல் ஸ்வீப் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த சிக்கல்கள்லாம் திமுகவில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது திமுக 2 தடவை ஜெயிக்குதுன்னா மக்கள் பெரிய லெவலில் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக மற்ற அரசியல் சக்திகளை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போ என்னென்னா, அதிமுகன்ற கட்சி எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். 2 தடவை தொடர்ச்சியாக திமுக ஜெயிக்குது. திமுக கட்சி ஃபஸ்ட் டைம் ஜெயிக்குது, அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் டைம் ஜெயிக்குது, அதுக்கப்புறம் அதிமுகன்ற புது கட்சி உருவாகுது. ஏன் அப்போ திமுக 2 தடவை ஜெயிக்கும் போது அதிமுகன்ற புது கட்சி பிறக்குது? மக்களுக்கு அந்தளவுக்கு காண்டா இருக்குது. இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சி வேணும், ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி வேணும். நம்மளால திரும்ப காங்கிரஸ் கிட்ட போக முடியாது, ஆனால் புது திமுக எதிர்ப்பு கட்சி வேணுன்ற இடத்துக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு மீண்டும் மக்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வகையில் இந்த எக்ஸிட் போல் சொல்றதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு வகையில் நல்லது. ஒரு ஸ்டாட்டஸ் கோ இருக்கு பாருங்க, அதிமுக திமுக மாற்றி மாற்றி வர ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, அது உடையறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ மாற்றத்துக்கான ஒரு அடித்தளம் இங்கே அமைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு விஜய் வரத்தால விஜயோட அரசியல் மோசம் அதெல்லாம் தாண்டி விஜய் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சமநிலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டார். அதிமுகவை காலி பண்ணிட்டார் விஜய் அதிமுக காலி பண்ணால் திமுகவோட கரங்கள் ஓங்குது. டெம்பரரியாக அது பாதிப்பு நமக்கு. திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. அவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருக்கணும். ஆனால் டெம்பரரியாக திமுக இங்கே ஸ்ட்ராங் ஆகுது. கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வீக் ஆகிடுவாங்க. திமுகவை கேள்வி கேட்கனால யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே யாரும் கேட்கல திமுகவை கேள்வி.
இப்போ மீடியாவும் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவாங்க, எதிர்கட்சிகளும் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவாங்க, சிறிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளும் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ திமுகவை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்ற சூழல் ஏற்படும். ஆனால் இந்த சிஸ்டம் இப்போ டீஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. டெம்பரரியாக திமுக கையில் அதிகமான பவர் அது கொடுத்தாலும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இனி மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க, மக்களோட தேடல் ஆரம்பிக்கும். திமுக கவுண்டர் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், என்டிகே கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா, டிவி கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா, பிஜேபி கிட்ட போகலாமா, அந்த ஒரு இடத்துக்கு மக்கள் நகர்த்தும். ஏன்னா எப்பவும் தேவையிலிருந்து தான் மக்கள் அரசியலே செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ திமுக எக்ஸ்ட்ரீமாக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதை கவுண்டர் பண்ண என்ன பண்ணலான்னு ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் யோசிப்பாங்க. அது நல்ல விஷயம்னு பார்க்குறேன். அதிமுக நம்பி பிரோஜனம்ன்ற அந்த விரட்டி வந்ததுன்னா புது கட்சிகளை நோக்கியும் போக ஆரம்பிப்பாங்க. என்டிகே மாதிரியான கட்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ அதிமுகவும் இந்த எலெக்ஷனோட மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்த போகிறோன்னு சொல்கிறீங்க, டிவிகேக்கு இதுதான் பீக்குன்னு சொல்கிறீங்க. இந்த வெற்றிடத்தை நிரப்ப போகிறது வந்து என்டிகேவா இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்டிகேன்றதை விட நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தமிழ் நேஷனலிசம்னு சொல்லலாம். இந்த எலெக்ஷன் காட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்னா திராவிடத்தோட வீழ்ச்சியை காட்டுது. ஒரு காலத்தில் திராவிட கட்சிகள் பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க, புது திராவிட கட்சிகள் உருவாகிட்டு இருந்தது. அதிமுக, டிஎம்டிகே, எம்டிஎம்கே நிறைய திராவிட கட்சிகள் இருந்தது. இப்போ திராவிட கட்சிகள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிறிய திராவிட கட்சிகள்லாம் காணாமல் போயாச்சு. இன்னைக்கு அவங்களுக்குலாம் ஆக்சிஜன் கொடுத்து உயிரோடு வச்சுட்டு இருக்காங்க. அதிமுகன்ற பிரதான திராவிட கட்சியும் இன்னைக்கு காணாமல் போயிட்டு இருக்கு. இப்போ பாக்கி இருக்கிறது திமுக மட்டும்தான். திமுக கவுண்டர் பண்ணுறதுக்கு அதிமுக இல்லை. அப்போ அந்த திராவிட அமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பே பார்த்தோம்னா உடஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ மாற்றுக்கான ஸ்பேஸ் இப்போ வருது. திராவிடத்துக்கு மாற்று யார்? அப்போ தமிழ் தேசியம் தான். அதனால தமிழ் தேசியத்துக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆனால் சேலஞ்சும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி திமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க நேற்றை விட. திமுகவை கேள்வி கேட்கறது யாரும் கிடையாது. அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது உங்களை நிறைய வகைகளில் அவங்க உங்களை நெருக்குவாங்க. அவங்க உங்க மேலே அரசியல் அழுத்தம் போடணும் கூட அவசியம் கிடையாது, வேற நிறைய வழிகளில் உங்களை அவங்க வளைக்க முடியும் உங்களை. ஸோ அதெல்லாம் தாண்டி என்டிகே தாக்கு பிடிக்கிறாங்கன்னா என்டிகே அப்போ அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. ஒரு பலமான எதிரி இப்போ உருவாயிருக்காங்க. அவங்களை எதிர்த்து என்டிகேவால் அரசியல் பண்ண முடியும்னா என்டிகே அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. இல்லை என்டிகேவால் அந்த பலமான திமுகவை கையாள முடியலன்னா அப்போ புது தமிழ் தேசிய கட்சியை நோக்கி மக்கள் போக ஆரம்பிப்பாங்க. புது தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கக்கூடிய வேலைகளில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் தமிழ் தேசியத்துக்கு எதிர்காலம் இருக்கு. என்டிகே அந்த வேலையை கரெக்டாக பண்ணாங்கன்னா என்டிகே நிற்பாங்க. ஸோ அதனால் திமுக 2 தடவை ஜெயிச்சாங்கன்னா இந்த மாதிரியான சினாரியோவுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக 2 தடவை ஜெயிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது, திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸிட் போல்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி இப்போ ஒரு ப்ரொபகண்டா வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அரசியலே கிடையாதுங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் அரசியலே பேசுறது கிடையாது. நான் சொல்கிறது அரசியல்ன்றது மக்கள் பிரச்சனைகளை பேசுறது கிடையாது, ஊடகங்கள் பேசுறது கிடையாது, சமூக ஆர்வலர்கள் பேசுறது கிடையாது, ஆக்டிவிஸ்ட்டுகள் கூட பெருசாக இஷ்யூஸ் பேசுறது கிடையாது. நம்மளுமே அந்த மாதிரி தான். அந்த ட்ரெண்டுக்கு நம்மளுமே பலியாகிருக்கும். நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் பேசுகிறோம். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையெல்லாம் கண்டினியூஸாக எடுத்து பேசணும். அது தாண்டி தொழிலாளர்கள் பிரச்சனைகளையும் கண்டினியூஸாக நம்ம எடுத்து பேசணும். அதையும் தாண்டி இந்த கஸ்டோடியல் டெத், இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் பேசணும். ஆனால் அதையும் தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா அதை தான் நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணணும். இப்போ நம்மளுமே எடுத்துக்கிட்டோம்னா இந்த பர்சன்ட் அந்த பர்சன்ட், திமுக எவ்வளோ வாங்கும், இவர் ஓட்டை யார் உடைப்பா, அவர் ஓட்டை யார் உடைப்பா, இதுதான் நம்மளுமே நிறையா பேசியிருக்கோம். ஸோ ஒரு 40% இஷ்யூஸ் பேசுகிறோன்னா 60% நம்மளுமே இதை பேசியிருக்கோம். அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்புறம் ஜென்ரலாக இங்கே இருக்கிற மீடியா எடுத்திங்கன்னா 99% அவங்க இதை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸ். இஷ்யூஸே பேசல. தூய்மை பணியாளர்கள் இஷ்யூவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டச்சே பண்ணல. அதை டச்சே பண்ணாமல் அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? ஓபிஎஸ் வருவாரா, இபிஎஸ் அங்கே போவாரா, சசிகலா என்ன பண்ணுவாங்க, செங்கோட்டையன் என்ன பண்ணுவார், இப்படின்னு எதையாவது அவங்க பேசி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வேற எதுவும் பேச முடியாது. எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் என்ன பேச போகிறாங்க? யார் ஜெயிப்பாங்க? இந்த 5 வருஷம் பேசினது தான் பேச முடியும் அவங்களுக்கு. ஆப்வியஸாக அவங்க கையில் வேறு எதுவும் கிடையாது. இஷ்யூ பேஸ்டாக எதுவும் பேச முடியாது. இப்போ நியாயமாக என்ன பேசியிருக்கணும்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கள் பேசணும். இந்த கட்சிகள் இப்படி பணத்தை அள்ளி வீசுகிறாங்க, இது கரெக்டாக ஜனநாயகத்துக்கு நல்லதா? அப்புறம் மதுபானங்களை உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறதுக்காக இலவசங்கள் நிறையா கொடுக்குறாங்க, எலெக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அந்த எலெக்ஷன் பரபரப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அதை யாரும் டச் பண்ணல. இலவசங்கள் டச் பண்ணல, பணத்தை கொடுக்குறத டச் பண்ணல, ரவுடிசம் இருக்குது கிரவுண்டில்,
இதெல்லாம் டச் பண்ணாமல் இந்த நம்பர்ஸை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஈஸி இல்லை இது பேசுறது, யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் பாட்டுக்கு நல்ல பிள்ளையாக போயிடலாம். அதை தாண்டி பெரிய சதிலாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது பேசுறதுக்கு. நீங்கள் இஷ்யூஸ்லாம் பேசுனீங்கன்னா பிடிச்சி பெரம்பு எடுத்துருவாங்க. ரைட்டு, ஓகே, விட்டுரு, இஷ்யூஸ் பேசக்கூடாது, அவ்வளோதானே, ரைட், இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டி பெரிய அவங்களுக்கு ஏதோ பெரிய அஜெண்டா இருக்குது அப்படின்லாம் பார்க்கல. இங்கே சில ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்குது, அதை தாண்டி அந்த பக்கம் போயிட முடியாது. அதனால இதெல்லாம் பேசுறது ஈஸி, அதனால பேசிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இல்லாத மாதிரி சொல்கிறீங்க. எங்கேயுமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லாம் கிடையாதுங்க. எல்லா நாட்டிலையும் எல்லா ஜனநாயகங்கள்லையும் இந்த லைன் இருக்கும். சில லைனை நீங்கள் கிராஸ் பண்ணிட முடியாது. இப்போ நீங்கள் ஈரானுக்கு போனீங்கன்னா இங்கே பேசுகிறத கூட பேச முடியாது. ஆனால் இப்போ சில ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா இங்கே விட சில விஷயங்களை ஓப்பனாக பேசலாம். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்காங்க, அவங்க ஒரு போரை சண்டை போட்டுருக்காங்க, எல்லாரும் ட்ரம்ப் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அமெரிக்கா அங்கே போய் உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்றத அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை நிறைய நாடுகளில் பேச முடியாது. நிறையா நாடுகளில் அந்த நாடு போரில் ஈடுபடும் போது அந்த நாட்டுக்கு எதிராக பேச முடியாது. பட் அமெரிக்காவில் அதை அலோவ் பண்ணுறாங்க. ட்ரம்ப் ஒரு மாதிரி ஒரு சர்வாதிகாரி குணம் அவருக்கு இருக்குது. அவர் நிறைய மீடியாவெல்லாம் முடக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு CNN எடுத்தீங்கன்னா அமெரிக்கா தோத்துக்கிட்டு இருக்குன்றத அவன் போட்டுக்கிட்டே இருக்கான். அது காரணம் என்னன்னா ட்ரம்ப்பை காலி பண்ணும் அவங்களுக்கு, அதை போடுறாங்க. பட் அதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குது. அது நல்ல விஷயம். அது ஒரு போர் காலகட்டத்திலையும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு எதிராக அந்த நாட்டு மீடியாவால் போக முடியுது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது. சில நேரங்களில் மேபி நெகட்டிவாக கூட இருக்கலாம். பட் இந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, அது பாசிட்டிவான விஷயம்தான். அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை டச் பண்ண முடியாது. சில விஷயங்களை அங்கேயும் டச் பண்ணால் கரண்ட் அடிச்சிடும். பார்ப்போம், மேல் நாள் அன்னைக்கு ரிசல்ட்டு என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி.